தொழிலாகட்டும், வேலை வாய்ப்புகளாகட்டும் எல்லாமே நன்றாக இருக்கும். காரணம் என்னென்னா, நம்ம ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருந்தாலும், அந்த பகை என்று சொல்லக்கூடிய இடத்துல அமர்ந்திருந்தாலும், அவர் வக்ரகதியில் இருப்பதால் ஓரளவுக்கு பரவாயில்லை. தடையான விஷயங்கள் அனைத்தும் தகர்ந்து செல்லக்கூடிய காலமாக சூரிய பகவான் நம்ம ராசியில் இருப்பதால் ஓரளவுக்கு நம்மக்கிட்ட அந்த தைரியம், தன்னம்பிக்கை வளர்ந்து கொண்டே இருக்குது. இது வரைக்கும் இல்லை. ஜனவரி மாதத்திலேருந்து நம்மளுக்கு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்க போகிறார். ஏன்னா ஜனவரியிலேருந்து 2ஆம் இடத்துக்கு செல்வதால் அந்த ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய அதாவது குரு பகவானும் அந்த இடத்தினுடைய அமைப்பிலிருந்து வக்ரகதிகளில் இருப்பதால் அதனுடைய தொந்தரவான விஷயங்களிலிருந்து மறந்து விடுவார்கள். தொந்தரவான விஷயங்கள் எதனா இருந்தால் அது தொந்தரவை பிரச்சனைகளிலிருந்து நாம் விட்டு விலகுவோம். நல்ல மாற்றத்தை கொடுப்பார். ஒன்றும் பயப்படணும் அவசியம் இல்லை சுவாமி. ஒரு 4 அதாவது ஒரு 14 நாட்கள் மட்டுமே பொறுத்து கொள்ளுங்கள். அவையெல்லாம் உங்களுக்கு நல்ல பக்காவாக சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்க போது சாமி. ஒரு 31ஆம் தேதி வரைக்கும் சுக்கிர பகவான் 28லேருந்து 31 வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறார் 4ஆம் இடத்துல. அதனால் வீடு, வண்டி, வாகனங்களை நான் வாங்கலை, ஒரு லக்ஸரி வாழ்க்கை வாழலை நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது அருமையான ஒரு வாய்ப்பு. மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது 2025க்கான ஜனவரி மாத ராசி பலனை பார்ப்போம். அதாவது எப்படி சொல்லுதுன்னா, இந்த 2025 அதாவது 2024 முடிஞ்சிடுச்சு, 2025 ஸ்டார்ட் பண்ணுது. நம்மளுக்கு மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அந்த சிவபெருமானை வேண்டுகிறேன். இந்த ஜனவரி மாதம் எவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்குது, மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இந்த நிலைப்பாடெல்லாம் கொடுக்க போகிறார், இந்த நவ கிரகங்கள் என்னென்ன பலாபலங்களை வழங்கப் போகுது என்று விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இந்த 2025 ஜனவரி மாதம் நம்மளுக்கு பலாபலங்களை பார்க்க போகிறோம். என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்திருக்குது, அதனால் நம்மளுக்கு கூடுதல் அனுகூலமாக, நல்ல முன்னேற்றமாக, ஏற்றம் தருமா, இரக்கம் தருமா, இந்த வாழ்க்கை தரம் எவ்வாறு இருக்க போது தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் மனம் மாற்றம், உடல் மாற்றம் என்று சொல்கிற மாதிரி இது வரைக்கும் தடையான விஷயங்கள் ரொம்ப அதிகரித்து கொண்டு தான் இருக்குது. என்ன பண்ணுறது, இந்த 2025லாவது நல்ல மாற்றம் கொடுத்தா கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கின்ற மாதமாக தான் இருக்க போது சாமி. தொழிலாகட்டும், வேலை வாய்ப்புகளாகட்டும் எல்லாமே நன்றாக இருக்கும். காரணம் என்னென்னா, நம்ம ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருந்தாலும், அந்த பகை என்று சொல்லக்கூடிய இடத்துல அமர்ந்திருந்தாலும், அவர் வக்ரகதியில் இருப்பதால் ஓரளவுக்கு பரவாயில்லை. தடையான விஷயங்கள் அனைத்தும் தகர்ந்து செல்லக்கூடிய காலமாக சூரிய பகவான் நம்ம ராசியில் இருப்பதால் ஓரளவுக்கு நம்மக்கிட்ட அந்த தைரியம், தன்னம்பிக்கை வளர்ந்து கொண்டே இருக்குது. இது வரைக்கும் இல்லை. இது வரைக்கும் இல்லாமல் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் இந்த ஜனவரி மாதத்திலேருந்து நம்மளுக்கு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்க போகிறார். ஏன்னா ஜனவரியிலேருந்து 2ஆம் இடத்துக்கு செல்வதால் அந்த ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய அதாவது குரு பகவானும் அந்த இடத்தினுடைய அமைப்பிலிருந்து வக்ரகதிகளில் இருப்பதால் அதனுடைய தொந்தரவான விஷயங்களிலிருந்து மறந்து விடுவார்கள். தொந்தரவான விஷயங்கள் எதனா இருந்தால் அது தொந்தரவை பிரச்சனைகளிலிருந்து நாம் விட்டு விலகுவோம். நல்ல மாற்றத்தை கொடுப்பார். ஒன்றும் பயப்படணும் அவசியம் இல்லை சுவாமி. ஒரு 4 அதாவது ஒரு 14 நாட்கள் மட்டுமே பொறுத்து கொள்ளுங்கள். ஒரு 15 நாட்களுக்கு அப்புறம் தொடர்ச்சியான வருமானத்தை நாம் எதிர்பார்க்க போகிறோம். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகப் போதையா. இந்த தமிழ் மாதத்தில் நம்மளுக்கு, அதாவது இங்கிலீஷ் மாதத்தில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்று சொன்னால், இந்த மாதமே அந்த வருவாய் என்று சொன்னால் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வருமானம் அதிகரித்து கொண்டே இருக்கும். அது தடையான விஷயங்கள் எதுவுமே வராது. வேலை வாய்ப்புகளாகட்டும், கல்வியாகட்டும், செல்வங்களாகட்டும், வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஆகட்டும், எங்கே கணத்தில் போட்ட மாதிரி இருக்குது ஐயா. அந்த பிரச்சனையெல்லாம் நிலைமை மாறுனா கண்டிப்பாக மாறும். வருவாய் அதிகரிக்குமா? கண்டிப்பாக அதிகரிக்கும். தொழிலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் விலகும். கூடுதல் அனுகூலம் பெறுவோம். அரசாங்க தரப்பு உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கிறேன்னா கண்டிப்பாக கிடைக்கும் சுவாமி. அரசு உத்தியோகத்துக்காக நான் எதிர்பார்த்துட்ருக்கேன்னா கண்டிப்பாக அந்த வேலையெல்லாம் சக்ஸஸ் கொடுக்க போதையா. பயப்படணும் அவசியமே இல்லை. வேலைக்காகவோ அல்லது கடனுக்காகவோ நாம் காத்துட்ருக்கிறதா அந்த அமைப்பெல்லாம் நமக்கு கண்டிப்பாக இந்த மாதமே கண்டிப்பாக வந்து சேரப்போகுது. அந்த ராசியிலே வீற்றிருக்கார் புதன் பகவான். அறிவு சார்ந்த விஷயம். இந்த 4ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் புதன் பகவான் அங்கே வீற்றிருப்பதால் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. அவர் 20ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருப்பதால் எதையும் தாங்கி தடுக்கின்ற அளவு நாம் அறிவை கொண்டு உலகத்தை வெல்லலாம். இது வரைக்கும் நாம் சரியான முறையில் இல்லைன்னா இனிமேல் அறிவை கொண்டு நாம் உலகத்தை வெல்லலாம். அதுவும் இல்லாமல் 11ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய, முக்கியமாக சொல்லப்போனால் அவர் தான் சொல்லணும், அந்த 11ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சனியோட சேர்க்கை பெற்று காணப்படுறார். எப்போனா 28ஆம் தேதி வரைக்கும் நம்ம அந்த இடத்துல தான் இருக்க போகிறார். 3ஆம் இடத்துல கம்யூனிகேஷன் அதிகரிக்கும். வெளியூர் தொடர்புகள்லாம் அதிகரிக்கும். பிரச்சனையிலேருந்து நாம் விடுபடுவோம். வெளியூர் பயணங்களும் இருக்கும், நான் இல்லைன்னே சொல்லலை. அதனால் லாபமும் நம்மளுக்கு அதிகரிக்கையா. வேலை வாய்ப்புகள் இது வரைக்கும் இல்லைன்னா
கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும். தனவரவு கண்டிப்பாக இருக்கும். இதை விட அதிகமாக 28 தேதிக்கு அப்புறம் 1, 2, 3, 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெறும்பொழுதெல்லாம் இது வரைக்கும் தனவரவு, வேலை வாய்ப்புகள் ராகுவோட சம்பந்தப்பட போகிறாரு. அதனால் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது. உடல் உபாதைகள் தொந்தரவுகள்லாம் நீங்க போகுது. ஹாஸ்பிட்டல் வழியமாக நாம் போயிருந்தால் அந்த தொந்தரவான விஷயங்கள் எல்லாமே மறைந்து இந்த மாதமே செயல்பட போதையா. இந்த ஆண்டு தொடக்கத்திலே ஓரளவுக்கு சக்ஸஸ் தரக்கூடிய இடத்துல கிரகங்கள் அமர்ந்திருப்பதாலையும் ராசிநாதன் மட்டும்தான் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரே கண்டி, மற்றபடி கிரகங்கள் எல்லாமே மாத கிரகங்களாகட்டும், பெரிய கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானோடும் சுக்கிர பகவான் 28ஆம் தேதி தொடர்பு வரைக்கும் இது வரைக்கும் பணமோ மனமோ இது வரைக்கும் தொந்தரவான விஷயங்களோ இருந்திருந்தால் அவையெல்லாம் மாறி உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் சக்ஸஸ் கொடுக்க போதையா. பயப்படணும் அவசியம் இல்லை. உயர்நிலை கல்விக்காக நாம் பார்த்துட்டு இருந்தால் அந்த உயர்நிலை கல்வியெல்லாம் இப்பொழுது சக்ஸஸ் கொடுக்கும். ஆண்டு கிரகங்களை விட மாத கிரகங்கள் வலுவாக கொடுக்கின்ற பாக்கியம் பெற போகிறீங்க ஐயா. இது வரைக்கும் தொழிலாகட்டும், வேலை வாய்ப்புகளாகட்டும், கூடுதல் வருமானமாகட்டும், எல்லாமே இந்த மாதம் அனுகூலம். தவறான விஷயங்களே இல்லைங்க, விடுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா 2ஆம் இடத்துல சூரிய பகவான் இருந்து நேரடியாக செவ்வாயை பார்க்கறதால இது வரைக்கும் கடன் தொந்தரவுல இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வரும் சுவாமி. தவறான அதாவது பாதைகள் எதுவும் கிடைக்கல, எனக்கு ஒரு வழியே கிடைக்கல சாமின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதமே சக்ஸஸ் கொடுக்கின்ற மாதமாக வரப்போகுது. வேலை வாய்ப்புகள் அதிகரித்து கொண்டே இருக்கு சுவாமி. பயப்படணும் அவசியமே இல்லை சுவாமி. வெளியூர் பயணம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு 15 தேதிக்கு அப்புறம் தொழில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அதாவது தொழிலே மாற்றுவீங்க, நீங்கள் புதுசாக அடிஷ்னலாக தொழில் செய்யக்கூடிய பாக்கியம் பெற போகிறீங்க. அரசு உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல அனுகூலம், நல்ல ஒரு சக்ஸஸ் தரக்கூடிய மாதம் என்று சொன்னால் ஒரு 15ஆம் தேதிக்கு அப்புறம் நாம் அரசாங்க தரப்புலையோ அரசியல் தரப்புலையோ எதனால் நாம் ஈடுபடாமல் இருந்தால் அவையெல்லாம் சூப்பராக உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்க போதையா. அரசியல் கூட தான் சொல்கிறேன், அவையெல்லாம் உங்களுக்கு நல்ல பக்காவாக சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்க போகுது சாமி. ஒரு 31ஆம் தேதி வரைக்கும் சுக்கிர பகவான் 28லேருந்து 31 வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறார் 4ஆம் இடத்துல. அதனால் வீடு வண்டி வாகனங்களை நான் வாங்கலை, ஒரு லக்ஸரி வாழ்க்கை வாழலை நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது அருமையான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாய்ப்பு உங்களுக்கு சரியாக இருக்க போது. உங்கள் வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கிறதுக்கும் அதுக்கு செலவினங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த 28ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தரப்போதையா. அதாவது கேட்ட இடத்துல முதலீடு, தொழிலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை எல்லாமே சக்ஸஸ். எதையுமே தொட்டதெல்லாம் துலங்கலைன்னா இந்த வாட்டி கண்டிப்பாக தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜனவரியிலே ஆரம்பமே, ஆண்டு பிறக்கின்ற மாதமே நம்மளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரப்போகுது. இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த மாதம் உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மாதம், உடல் உபாதையில் இருந்து நீங்கள் விடுபடக்கூடிய மாதம், தொந்தரவான விஷயத்திலிருந்து வெளிவரக்கூடிய மாதம், நல்ல தனவரவு அதிகரிக்கும், கல்வியில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும். பெரியவங்க உடல்நலத்தில் மட்டும் சற்று தாயார் உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா அந்த மாதிரி உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கங்க, அது தொந்தரவான விஷயத்தை கொடுக்கும். மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது சாமி. உங்கள் வாய்ப்பு உங்களை வீட்டை தேடி வரும்னு சொல்லிட்டு சொல்கிறோமில்ல, நம்மளை கூரை பிச்சுன்னு கொட்டுன்னு சொல்கிறோமில்ல, லாட்டரி சீட்டு யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதமே நம்மளுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். நல்லதே நடக்கையா. நன்றி, வணக்கம்.